குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அப்ப நாங்க நேற்றைய கிளாஸுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் சார்ந்து நேற்றைய கிளாஸுகள்ல வந்து கதைச்சிருந்தேன் நான். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப நான் உங்களோட ஃபுல்லா கதைக்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சனத்தொகை. இந்த சனத்தொகை இந்த முறை உங்களுக்கு எப்படி வரப்போகுது, நீங்க எப்படி தயாராக போறீங்க என்ற விஷயங்களை தான் இப்ப நான் உங்களோட கதைக்க போறேன். சரிதானே? இப்ப இந்த 20 புள்ளிகளை எப்படி நாங்க ஸ்கோர் பண்ண போறோம் என்ற விஷயங்களை தான் நிச்சய நான் உங்களோட கதைக்க போறேன். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். இந்த சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் 3 பிரதான பிரிவுகள் இருக்குது. சரிதானே? சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 பிரதான பிரிவுகள் இருக்குது. சொல்ற விஷயங்களை வடிவா அவதானிக்க வேணுமே. எங்களுக்கு சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் 3 பிரதான பிரிவுகள் இருக்குது. அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இந்த முறை எங்களுக்கு எழுத போறோம் சார், என்னென்ன வரும் சார், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்று. குழம்ப வேணாது பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் கொண்டு போறேன். என்னோட சேர்ந்து படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபைனல்ல வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் என்று சொல்லி நினைச்சு பயப்படாதீங்க. இப்ப நான் உங்களை சனத்தொகை படிக்க சொன்னேன்னு சொல்லி சொன்னால் சனத்தொகையை முழுமையாக படியுங்க. சரிதானே? அதுக்கு பிறகு நான் ஒவ்வொன்று ஒன்றா உங்கள்கிட்ட சொல்லிக் கொண்டு வருவேன். எப்படி நீங்க படிக்க வேணும், என்ன மாதிரி செய்ய வேணும்ன்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்று ஒன்றா சொல்லிக் கொண்டு வருவேன். இப்ப நீங்க எல்லாருமே இந்த சனத்தொகை என்றது எங்களுக்கு கட்டாயமாக வருகின்ற ஒரு வினாப்பகுதி இருக்கிறதால நான் சனத்தொகையை கதைச்சிட்டு டிரெக்டா மானிட புவியலுக்கு பௌதிக புவியலுக்குள்ள பார் நீங்க சனத்தொகைக்கு நீங்க இப்ப இருந்து படிக்கலாம் தானே. பதால நம்ம சனத்தொகை சொல்லிட்டு நான் மானிட புவியலுக்குள்ள டிரெக்டா வாரேன். சரி, ஓகே. இப்ப இந்த சனத்தொகையை நீங்க எப்படி படிக்க போறீங்க? நிறைய பேருக்கு இந்த சனத்தொகையை படிக்கிறதுல நிறைய கஷ்டம். ஆனால் இத எல்லாத்தையும் விட சனத்தொகை மிகையிலாது. சனத்தொகையை நீங்க 3 பிரதான பிரிவுகளாக பிரிச்சு என்ன செய்யணும்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு, உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே? 3 பிரதான பிரிவுகளாக பிரித்து என்ன செய்ய வேணும்னா நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு தயாராகி கொள்ள வேணும். சரி, எப்படி நாங்க அதை பிரிக்கிறது, என்ன வழியில நாங்க அதை பிரிச்சு படிக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப நான் அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எங்களுக்கு 3 பிரதான பிரிவுகள் இருக்குது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்பண்பு. இயக்கப்பண்புகள் இதுதான் பிள்ளைகள். நான் அந்த கடைசியில இந்த என்னோட கிளாஸுக்கு நிறைய டைம்ல போகாம இருந்து ஒரு 3 மாதம் 4 மாத காலம் இருந்து அந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற ஐடியா இதுதான். இதை சரியா போக்கஸ் பண்ற பிள்ளைகளுக்கு ஏத்திர சித்திகள் சிம்பிளா வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நான் சொல்ற விஷயங்களை சரியான வகையில கேட்டு அதே போல நீங்க செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ரிசல்ட் வந்து வரும். சரிதானே? சரி, இப்ப இதுல முதலாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயக்க பண்புகள். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறதுல பிரச்சினைகள். பிரச்சினைகள் சரிதானே? பிரச்சினைகள் எங்களுக்கு இருக்குது. பிரச்சினைகள் பிரச்சனைகள் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் தான். ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள்ல இருந்துதான் எங்களுக்கு அதிகமான வினா பகுதிகள் எங்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்ப இதுகளையும் நாங்க கட்டாயமாக என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? அதுக்கு அடுத்தது மூன்றாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இயக்க கூறுகள் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இயக்க கூறுகள். இந்த 3 விஷயங்களும் தான் எங்களுக்கு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சிலபஸ்ல வந்து பார்க்கப்படுகிறது. சரி, இதுல சில பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளை தான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா இதுக்குள்ள உடைச்சு உடைச்சு உங்கள்கிட்ட கதைச்சிட்டு உங்களை எந்த பகுதிகளை நீங்க எந்த முறை முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும்ன்றத இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் இயக்க பண்புகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரதானமாக 6 இயக்க பண்புகள் எங்களுக்கு இருக்குது. இயக்க பண்புகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரதானமாக ஒரு 6 இயக்க பண்புகள் இருக்குது. அந்த 6 இயக்க பண்புகளை சொல்றேன், வடிவா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 6 இயக்க பண்புகள் இருக்குது. முதலாவது இயக்க பண்பு வந்து பாத்தீங்கன்னா பெருமன். இரண்டாவது இயக்க பண்பு பாத்தீங்கன்னா பரவல். மூன்றாவது இயக்க பண்பு பாத்தீங்கன்னா அடர்த்தி. நாலாவது இயக்க பண்பு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூம்பு. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி. வளர்ச்சி அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட்டு அல்ல சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. சேர்க்கை. சரிதானே? சேர்க்கை. சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த 6 இயக்க பண்புகளையும் கட்டாயம் நீங்க படிச்சிருக்க வேணும். சரி, இப்ப இதுக்கு நீங்க எதுக்கு கூட முக்கியத்துவப்படுத்திருக்கீங்க, எங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் எங்களுக்கு இந்த சிலபஸ்ல வந்துட்டுன்ற விஷயங்களை நாம கதைச்சிட்டு அதுக்கு பிறகு விஷயத்துக்குள்ள வருவோம். சரி, பிரச்சனைகள். இந்த சனத்தொகையில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்ற விஷயங்களை நாங்க இங்க கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். மிக முக்கியமாக இருக்கிற பிரச்சனை எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதுமை.
சரிதானே? முதுமை எங்களுக்கு இருக்கிறதுல மிக முக்கியமானது. இரண்டாவது பால் விகிதம். சரிதானே? பால் விகிதம் மிக முக்கியமானதான ஒரு விடயமாக வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வறுமை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வறுமை மிக முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்புக்கு அடுத்ததாக வந்து இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அகதிகள் ஆகிறது. இந்த சனத்தொகையில வந்து பாத்தீங்கன்னா அகதிகள் ஆகிற செயல்முறைகளும் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பண்புகளாக வந்து இந்த சனத்தொகையில வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்தது இயக்கக்கூறுகள். இயக்கக்கூறுகள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் 2024 ஆண்டு ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு எம்சிக்கு பகுதிகளாக கேட்டிருந்தவங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறப்பு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு. சரிதானே? இடப்பெயர்வு என்று சொல்லி எங்களுக்கு 3 இயக்கக்கூறுகள் அல்லது சனத்தொகை வளர்ச்சி கூறுகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. சனத்தொகை வளர்ச்சி கூறுகள், சனத்தொகை இயக்கக்கூறுகள் அப்படியும் இதை கதைப்பாங்க. சரி, இந்த இவ்வளவு சிலபஸ் நீங்க படிச்சா போதும். இதை தவிர நீங்க சிலபஸ் மீறி போக வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவுமே எங்களுக்கு இல்லை. இது வச்சுக்கொண்டுதான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்கள்ல கூடுதலான கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. சரி, இதுல எங்களுக்கு தெரிய வேணும் 2019 ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சனத்தொகையினுடைய இடப்பெயர்வு சார்ந்த வினா பகுதிகள் வரப்பட்டிருந்ததை நாங்கள் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள் என்ன செய்யலாம் என்றால் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்திருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2020 2020 ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதுமை என்ற ஒரு வினா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கேள்வி பேப்பர்கள்ல வரப்பட்டிருந்த சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. ஒருக்கா பாருங்க பிள்ளைகள், நான் சொல்ற ஆண்டுகள் சரியானது ஒருக்கா பாருங்களா, செக் பண்ணுங்களா. சரிதானே? 2020 ஆண்டு காலப்பகுதி நினைக்கிறேன் பாருங்க. 2020 முதுமை வந்ததான்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணுங்க பிள்ளைல. 2020 முதுமை வந்திருக்குதான் ஒருக்கா செக் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் கையில இருக்க வேணுமே, உங்களோட பாஸ் பேப்பர் கையில இருக்க வேணும். என்ன பிள்ளை வந்திருக்குது 2020 ஆண்டு? இறப்பு வீதம் சார். இறப்பு வீதம், சாரி, இறப்பு வீதம் வந்திருந்தது எங்களுக்கு. இறப்பு வீதங்கள் இங்க போக வேணும். இறப்பு வீதங்கள் வந்து இதுல இருக்குது. இறப்பு வீதம் சரிதான். இது வந்து 2020 ஆண்டு. 2021 முதுமையா? ஓ சார், முதுமை தான் சார். 2021 முதுமை. 2022 அடர்த்தி என்று நினைக்கிறேன். 2022 எங்களுக்கு அடர்த்தி சார்ந்த வினா பகுதி வந்திருந்தது. 2023 ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூம்பு சார்ந்த வினா பகுதி வந்திருந்தது. 2024 ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிறப்பு வீதங்கள் வந்து கேட்கப்பட்டிருந்தது. சரி, இதுதான் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு வந்திருக்கின்ற செகண்ட் பார்ட்டுக்குரிய வினா பகுதிகளாக எங்களுக்கு இருக்குது. சரி, இந்த முறை நாங்க எதை டார்கெட் பண்ண போறோம்? நாங்க இந்த முறை எதை கூட படிக்க போறோம்? எதை படிச்சோம்னா எங்களுக்கு இந்த முறை ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயங்களையும் நான் கதைச்சு கொள்றேன். சரி, இந்த முறை நீங்க கூடுதலாக பார்க்க வேண்டிய பகுதிகளை நான் இதுல சொல்றேன். வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மட மாடல் பேப்பர்கள் செய்யும் போது கட்டாயம் மிஸ் பண்ணாம வந்துருங்க. சரிதானே? மாடல் பேப்பர் செய்யற சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யுங்க, மிஸ் பண்ணாம கிளாஸுக்கு வர பாருங்க முடிஞ்ச வரைக்கும். சரி, 2025 ஆண்டு காலப்பகுதிகளில், சாரி 2025 ஆண்டு காலப்பகுதிகளில் எதிர்பார்ப்பு ரீதியாக இருக்கிற மிக முக்கியமான அலகு பரவல். கட்டாயமாக படித்துக் கொள்ள வேணும். கடந்த காலங்களில் எங்களுக்கு பரவல் தொடர்பாக அதிக காலமாக கேட்டுக்கொண்டு வந்தவங்க 1997 இருந்து நீங்க 2018 ஆண்டு காலப்பகுதி வரையான வினா பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பரவல் 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 என்று அதிகளவான வினா பகுதிகள் எங்களுக்கு கேட்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா இன்னும் புது சிலபஸ்ல சனத்தொகை பரவல் சார்ந்த வினா பகுதிகள் எங்களுக்கு இன்னும் கேட்கப்பட இல்லை. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், இந்த முறை சனத்தொகை பரவல ஒருக்கா டீப்பா பார்த்து கொள்ள வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனத்தொகையினுடைய வளர்ச்சி. இதெல்லாம் மிக மிக இலகுவான பகுதிகள், பெரிய படிக்கிறதுக்கு கஷ்டமான பகுதிகள் அல்ல. சனத்தொகை வளர்ச்சி சார்ந்த வினா பகுதிகளும் எங்களுக்கு ஆரம்ப காலங்களில் கேட்கப்பட்டு கொண்டு வந்தது. ஆனா புது சிலபஸ்ல இன்னும் எங்களுக்கு என்ன செய்யலன்னு சொன்னால் வரப்படாத ஒரு வினாக்களாக வந்து இருக்குது. அப்ப இதையும் நீங்க ஒருக்கா என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒருக்கா டீப்பா படிக்க வேணும். அதை எப்படி எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்னென்ன விதங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்றத நான் அடுத்த உங்கள்கிட்ட மாடல் பேப்பர்கள்ல வச்சுக்கொண்டு அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பால் விகிதங்கள் எங்களுக்கு தெரிய வேணும். எங்கட இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பால் விகிதங்களினுடைய தாற்பயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளினுடைய பிறப்பு விதங்கள் அதிகளவாக செல்வாக்கு செலுத்திருக்குது. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், பெரும்பாலும் முக்கியத்துவப்படுத்தி மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகளாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. அப்ப நீங்க அதையும் என்ன செய்ய வேணும், கூட டார்கெட் பண்ணி என்ன செய்ய வேணும் என்றால் படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? அதையும் என்ன செய்ய வேணும், கூடுதலாக
முக்கியத்துவப்படுத்தி என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மிக முக்கியமாக இருக்கிறதுல அடுத்தது இந்த இடப்பெயர்வு. நீங்க இருந்தா பாருங்க, இந்த முறை உங்களோட மாகாண மட்ட பேப்பர்கள்ல கூட இந்த இடப்பெயர்வை டாக்கெட் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த முறை இடப்பெயர்வுகள் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். இயக்க கூறுகள் என்றது வந்து பாத்தீங்கன்னா மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த சனத்தொகையை பொறுத்த வரைக்கும். அப்ப பெரும்பாலும் இந்த இயக்க கூறுகள் தான் அதிகமாக உங்களோட கேள்விகள்ல கூட கூட கேட்கு அந்த எம்சிக்யூல வார தன்மைகள் வந்து கூடுதலாக இருக்கிறது. அப்ப அதால பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முறை உங்களுக்கு இந்த இடப்பெயர்வுகளையும் போடலாம்னு சொல்லியும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப நாம என்ன செய்ய போறோம் என்றால் இந்த முறை உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு 4 அலகுகளை எடுத்து வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் டீப்பா வந்து படிக்க போறோம். இந்த 4 அலகுகளை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம், கொஞ்சம் ஆழமாக அதுல வரக்கூடிய வினாக்கள், அதுல எப்படி செய்ய போறோம், என்ன மாதிரி செய்ய போறோம்ன்றதை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் டீப்பா படிக்க போறோம். சரி, இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த முறை நீங்க ஆடியன்ஸ் பண்ண போறது எதுக்கு? பரவலுக்கு, வளர்ச்சிக்கு, பால் விகிதத்துக்கு, இடப்பெயர்வுக்கு. இடப்பெயர்வு நாங்க 4வது வச்சுக்கொள்வோம். இந்த இந்த 3ஐயும் தான் நாங்க முக்கியத்துவமாக வச்சுக்கொள்வோம். இடப்பெயர்வு உங்களுக்கு தெரியும், அது ஒரு சின்ன ஒரு விஷயம். நீங்க அடிக்கடி கேள்வி பேப்பர்கள்ல செய்யறதால இடப்பெயர்வுன்றது உங்களுக்கு அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள்ட்ட பிரச்சனைகளாக இருக்காது. இந்த பரம்பல், வளர்ச்சி, பால் விகிதம், கூடுதலாக பால் விகிதத்தில் எப்படி கேள்வி வரும், என்ன மாதிரி நாங்க அதுக்கு ஆன்சர் பண்றதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நாங்க அடுத்தடுத்த மாடல் பேப்பர்கள்ல பார்த்து கொண்டு போவோம். சரி, இப்ப இவங்க உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்பாங்க? இப்ப உரோமிலக்கம் 1, உரோமிலக்கம் 2, உரோமிலக்கம் 3, உரோமிலக்கம் 4 ரெண்டு 4 கேட்டகரியாக பிரிச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. சரி, அந்த 4 கேட்டகரியிலையும் உங்கள்கிட்ட எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்றதையும் நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அதையும் நாங்கள் கூட டார்கெட் பண்ண வேணும், எங்களுக்கு எப்படி அந்த கேள்விகள் கேட்பாங்கன்றது. முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்றால் என்ன என்றது உங்கள்கிட்ட வரலாம். நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லுவேன், என்றால் என்ன என்றது உங்களுக்கு இதுல கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்தது இது உரோமிலக்கம் 1க்கு நோட் பண்ணுங்களா. இது வந்து உரோமிலக்கம் 1க்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதான், இது வந்து உரோமிலக்கம் 1க்கு சனத்தொகையில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. நான் உங்களுக்கு மாடல் பேப்பர்லையும் இதை சார்ந்து உங்களுக்கு கதைச்சு கொண்டு போவேன். சரிதான், உரோமிலக்கம் 1க்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, என்றால் என்ன? இப்ப உதாரணமா பால் விகிதம் என்றா என்ன, சனத்தொகை வளர்ச்சி என்றா என்ன, சனத்தொகை பரவல் என்றா என்ன, அதே நேரத்தில் இடப்பெயர்வு என்றா என்ன, இப்படி என்றால் என்னன்ற கேள்விகள் உங்கள்கிட்ட வரலாம். அடுத்தது குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கலாம். இது வந்து 2 புள்ளிக்கு கேட்பாங்களா. குறிப்பிடுக என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும், இப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சனத்தொகை வளர்ச்சியினை துரிதப்படுத்துகின்ற காரணிகள் 2னை குறிப்பிடுக, அல்லது சனத்தொகை பரவலுக்கான பௌதிக காரணிகள் 2னை குறிப்பிடுக, அல்லது 4னை குறிப்பிடுக, இல்ல இயற்கை காரணி 4னை குறிப்பிடுக, அப்படி என்று சொல்லி உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், 2 புள்ளிக்கு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். அப்ப நம்ம இது எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி உங்கள்கிட்ட வரும் வினாக்கள்ன்றதை நம்ம மாடல் பேப்பர்லயே பார்ப்போம் டீப்பா. இந்த விஷயங்களை மட்டும் ஆழமா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, எப்படி எங்களுக்கு புள்ளிகளுக்கு வரப்போதுன்றது. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உரோமிலக்கம் 2. உரோமிலக்கம் 2ல எப்படி எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க என்ற விஷயங்களையும் நான் இங்க உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். உரோமிலக்கம் 2ல எங்களுக்கு தெரிய வேணும் முனைப்பான அம்சம் தான், அதுல மாற்றம் இல்லை. சரிதானே, முனைப்பான பண்புகள் அல்லது அம்சங்கள் எங்கள்கிட்ட வரும். அதை எல்லாரும் எழுதுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப என்னட்ட பேப்பர் கிளாஸ்ல வர பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும். ஏனென்றால் நிறைய விஷயங்கள் நாங்க செய்திருக்கிறோம். கடந்த கால பாஸ் பேப்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் 23 வருஷம் பாஸ் பேப்பர் செய்திருக்கிறோம். 2011 இருந்து 2024 மட்டும் பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 23 வருஷம் பாஸ் பேப்பர்கள் நாங்க செய்து பார்த்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, 3வது வினாவாக எங்களுக்கு என்ன வரும் கேள்வி, என்ன கேள்வி இங்க போடுறவங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள். முதலாவது உங்கள்ட்ட என்ன செய்வாங்க என்றால் பிரச்சனைகள் சார்ந்து கேட்பாங்க. பிரச்சனைகள் சார்ந்து உங்கள்ட்ட கேள்விகள் வரும். சரி, இந்த பிரச்சனைகளை எதன் அடிப்படையில கேட்பாங்க, இந்த பிரச்சனைகளை எதன் அடிப்படையில உங்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்க? முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நாடுகளை எடுத்து வச்சு கேட்கலாம், ஒன்று நாடுகளை எடுத்து வச்சு உங்கள்கிட்ட கேட்கலாம், அல்லது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல இருக்கின்ற பிரச்சனைகளை என்ன செய்யலாம் உங்கள்கிட்ட நான் சொல்றாள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், கேள்விகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக உங்களுக்கு 3வது கேள்வி எப்பயுமே சனத்தொகைகள்ல பிரச்சனைகள் சார்ந்த வினாக்கள் தான் பாரதம், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சரிதானே, சனத்தொகையில பிரச்சனைகள் சார்ந்த வினாக்கள் வரும். அதுக்கடுத்தது 4வது கேள்வியாக எங்களுக்கு என்ன வரும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாக 4வது கேள்வியாக வாரது வந்து பாத்தீங்கன்னா தீர்வுகள். அதாவது அதற்கான தீர்வுகள் என்ன முன்வைக்கிறீங்க,
தீர்வுகள் என்ன, அதுக்காக நீங்க என்ன தீர்வுகளை வந்து முன்வைக்கிறீங்க என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்காக நீங்க என்ன தீர்வுகளை முன்வைச்சிருக்கிறீங்க. இந்த 4 பகுதிகளின் அடிப்படையில தான் உங்களுக்கு சனத்தொகையில இருந்து அடிக்கடி அடிக்கடி உங்களுக்கு கேள்வி பேப்பர்கள்ல போட்டுக்கொண்டே இருப்பாங்க. சரி, இதைத்தான் நாங்க இப்ப டார்கெட் பண்ணி படிச்சு 20 புள்ளிகளை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் எடுத்துக்கொள்ள போறோம். சரி, இப்ப இது நான் உங்களுக்கு சனத்தொகைக்கு சொல்லி இருக்கிறேன். கெட்டிக்கார மாணவர்களாக என்ன செய்ய வேணும் என்றால் உடனே நான் சொன்னதை கேட்டு உடனே என்ன செய்ய வேணும், இந்தந்த பகுதிகள் அவ்வளத்தையும் ஃபில்டர் பண்ண வேணும். பரவல், வளர்ச்சி, அதே நேரத்தில் வந்து பால் விகிதம், இடப்பெயர்வு அவ்வளத்தையும் படபட படபடன்னு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்ய வேணும் என்றால் இப்ப சொல்லி இருக்கிறதன் அடிப்படையில நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதை வந்து கூட முக்கியத்துவப்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே? கூட என்ன செய்ய வேணும் என்றால் முக்கியத்துவப்படுத்திக் கொள்ள வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பேப்பர்கள்ல எங்களுடைய பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி அடிச்சிருக்கிறேன்னு இந்த கேள்வியை எங்களோட மாடல் பேப்பர் உங்க எல்லாரும் கையிலையும் இருக்கும். அந்த மாடல் பேப்பர்கள் எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதுல உங்களுக்கு எதை டார்கெட் பண்ணிருக்கிறேன் என்றால் எங்கட இலங்கையினுடைய சனத்தொகையினுடைய வளர்ச்சி பத்தி கதைச்சிருக்கிறேன். சரிதானே? இலங்கையினுடைய சனத்தொகை வளர்ச்சி பத்தி கதைச்சிருக்கேன். நாங்க இதை உலகத்தினுடைய சனத்தொகை வளர்ச்சியை பத்தி கதைக்க வேணும். அப்ப நம்ம அடுத்தடுத்த நிறைய மாடல் பேப்பர் செய்ய போறோம் தானே. அதுக்கு ஒவ்வொரு மாடல் பேப்பர்களையும் நாங்க துரிதமாக குயிக்காக பார்த்து கொண்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல நான் உங்களுக்கு மாடல் பேப்பர்ல எதை கூட டார்கெட் பண்ணியிருக்கிறேன், எங்கட இலங்கையில 1971 இருந்து 2024 மட்டும் வந்திருக்கின்ற இந்த சனத்தொகை வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு மாடல் பேப்பர்ல முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறேன். சரிதானே? அதுகள் ஒருக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரி, இப்ப இதுகளை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா படிச்சு கொள்ள போறீங்க. இப்ப பௌதிக புவியியலுக்கு வருவோம். சரி, பௌதிக புவியியல்ல மிக மிக இலகுவானது. எல்லா பிள்ளைகளும் பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் குயிக்கா செய்யுங்கள். அது வந்து அதுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளாக வந்து இருக்கிறதுல இந்த பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல வந்து புறவிசைகளை பத்தி கதைச்சிருந்தேன். புறவிசைகள் இருக்கட்டும், அது பெரிய ஒரு சாப்டர் தானே. அது எப்படி இலகுவாக படிக்கிறது, எப்படி கேள்வி வருதுன்றதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்களில் பார்த்து கொண்டு போவோம். இப்ப நமக்கு இந்த பௌதிக புவியியல்ல எங்களுக்கு எப்படி வினாக்கள் அமையுது, எதன் அடிப்படையில் இவங்க எங்கள்கிட்ட வினாக்களை கேட்கிறாங்க என்றதை நாங்க கூட நாங்க ஆடியன்ஸ் பண்ணுவோம். சரிதானே? அதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு வரக்கூடிய பகுதிகளை நான் ஒவ்வொன்று கொண்டு எடுத்துக்கொண்டு போறேன். சரி, பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எதை கூட டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிய வேணும் பௌதிக புவியியலினுடைய பிரிவுகள் அல்லது புவியியலினுடைய பிரதான பிரிவுகள் அல்லது பொதுவாக அப்படித்தான் வரும் பௌதிக புவியியலினுடைய பிரிவுகள் என்று சொல்லி நீங்க முதலாவது அலகிலேயே படிச்சிருப்பீங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் இந்த 12ஆம் ஆண்டுல கட கட கடன்னு சொல்லுங்கள். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு இருக்கிறதுல வளிக்கோளம். அதுல எங்களுக்கு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வளிக்கோளம் என்று படிச்சிருப்பீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கற்கோளம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீர்க்கோளம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. நீர்க்கோளம் என்று படிச்சிருப்பீங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா உயிர்கோளம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. இதுலதான் உங்களோட சிலபஸ் வந்து கட்டியமைக்கப்பட்டிருக்குது. ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பௌதிக புவியியல்ல வருகின்ற பிரச்சனைகள் என்ன, அதாவது எங்களுக்கு இந்த பௌதிகம் சார்ந்து வருகின்ற எங்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன என்றதை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஆறாவது அதற்கான தீர்வுகள் என்ன என்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதற்காக என்ன தீர்வுகள் முன்வைக்கிறோம். இந்த 6 பகுதிகளிலும் இருந்து 4 வினா வரும். சரி, இந்த 6 பகுதிகளிலும் இருந்துதான் உங்களுக்கு என்ன செய்யும் 4 வினா பகுதிகள் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல போடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டுகளையும் பத்தி கதைப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா ஒன்று நாங்க எடுக்கலாம். எங்களுக்கு இப்படி வருகுது, எங்களுக்கு இப்படி வருகுது, எங்களுக்கு இப்படி வருகுதுன்றத நாங்க ஐடியா பண்ணி கொண்டு என்ன செய்யலாம் என்றால் எடுக்கலாம். உங்களை எல்லாரோட கையிலையும் பாஸ் பேப்பர் இருக்கும். அந்த பாஸ் பேப்பர்களை நீங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. சரி, பாஸ் பேப்பர் என்னட்ட இல்ல சார் என்றார்கள் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல அதை ஷேர் பண்றேன். பாஸ் பேப்பர் இருக்கிறார்கள் கட்டாயம் பாஸ் பேப்பர் நான் சொன்னேன். பாஸ் பேப்பர் எல்லாம் வாங்கி எடுத்துட வேணும். அப்புறம் பாஸ் பேப்பர் இல்லைன்றது நிக்க கூடாதுன்னு சொல்லி. சரிதானே? இல்லாதாக்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிறாக்கள் நீங்க பாஸ் பேப்பர்ல பாருங்க. அப்படி என்னட்ட இல்ல சார் அப்படி என்றாக்கள் பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்கேன், ஸ்கிரீன்ல பாருங்க. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளையும் பத்தி கதைப்போம். இவங்க எப்படி இந்த 4 பகுதிகளிலும் இருந்து கேள்விகளை இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க என்றது பார்ப்போம். முதலாவது பௌதிக புவியியல்ல முதலாவது வினா வந்திருக்குது வந்து பாத்தீங்கன்னா கற்கோளம் சார்ந்த வினா. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து 3மே கற்கோளம் சார்ந்த வினா பகுதி தான். அகவிசைகள் புறவிசைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எங்களுக்கு வந்து இந்த கற்கோளம் சார்ந்த பகுதிகளுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வினா பகுதி தான். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் கற்கோளத்திலிருந்து தான் முதலாவது வினாக்களை எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. 2வது வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பள்ளத்தாக்கு, இதுவும் ஒரு கற்கோளம் சார்ந்த வினா பகுதி தான். இந்த முதலாவது வினாவும் 2வது வினாவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கற்கோளம் சார்ந்த வினா பகுதி. எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு விஷயத்தை நீங்க எப்பயுமே படிப்பை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேணும். கற்கோளம் என்றது எங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி.
அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் கட்கோளம் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு காலப்பகுதியில 2 வினாக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. 2019 ஆண்டு காலப்பகுதியில கட்கோளத்தில் எங்களுக்கு 2 வினாக்கள் எங்களுக்கு வரப்பட்டிருக்குது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாட்டி என்னோட சொல்ல வேணும் இல்லையா? சரிதான். ஓகே. அப்ப கட்கோளத்தில் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வினா பகுதிகள் என்ன இணைஞ்சிருக்காங்கடா கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வளிக்கோளமும் ஒரு நீர்க்கோளமும் தந்திருக்காங்க. பாருங்க எப்படி வந்தது. வானிலை காலநிலை நான் இதுக்கு முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்கிட்ட பழைய ஆக்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உடைச்சு ஒரு மாடல் பேப்பர் படிக்கும் போது சொல்லி கொண்டு வந்த நான் எங்களோட சிலபஸ்ல இருக்கிற கட்கோளத்தில் இருக்கிற பிரிவு என்ன, நீர்க்கோளத்தில் இருக்கிற பிரிவு என்ன, உயிர்கோளத்தில் இருக்கிற பிரிவு என்னெல்லாம் வடிவா படிச்சு தான் உங்களுக்கு வந்து நான் என்னட்ட கிளாஸ்ல வராத பிள்ளைகளுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கிளாஸுக்கு போய் கொண்டிருப்பீங்க, போவீங்க, ஏதோ ஒரு வகையில படிப்பீங்க. சரிதானே? இப்ப அவங்க அந்த மரம் உங்களுக்கு அவங்களோட சிலபஸை பத்தி விரிவுபடுத்தி அந்த பேப்பர் செய்யற மெத்தட் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. சரி, இந்த 3வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து வளிக்கோளத்துல இருந்து வந்திருக்குது. நமக்கு தெரியணும் வளிக்கோளம்ன்றதுல காலநிலை மாற்றங்களையும் வானிலை காலநிலையையும் வளிக்கோளத்தையும் எடுக்க வேணும். 3 பகுதி இருக்குது எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு 3வது கேள்வியாக வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளிக்கோளம். 4வது கேள்வியாக வந்திருக்கிறது வந்து நீர்க்கோளம். பாருங்க, நீரியல் வட்டச்செயின் முறை, நீர் அப்படி நீர் சார்ந்த விஷயங்களை பத்தி கேட்கிறது. அப்ப எங்களுக்கு இதுல வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3வது வினாக வந்திருக்கிறது எங்களுக்கு வளிக்கோளம் கேட்டிருக்காங்க. 4வது விஷயமாக வந்து கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு நீர்க்கோளம் கேட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு 2019 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வினா வந்து எங்களுக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க, இந்த வளிக்கோளத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர்க்கோளத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? இந்த விஷயத்தை படிவா ஞாபகம் கொள்ள வேணும். இது 2019 ஆண்டு வரப்பட்ட வினாக்கள். உடனே இந்த 2020 ஆண்டு எழுத போறவங்க உடனே பிக்ஸ் பண்ண வேணும் எங்களுக்கு உயிர்கோளம் வரும். ஏன் இவங்க உயிர்கோளத்தை இங்க விட்டுட்டாங்க. அப்ப நாங்க உடனே என்ன செய்ய வேணும், உயிர்கோளத்தை படிக்க வேணும். உடனே உயிர்கோளத்துக்குரிய டியூட்டுகள் அவ்வளத்தையும் ஃபில்டர் பண்ண வேணும். ஃபில்டர் பண்ணிட்டு என்ன செய்ய வேணும், உயிர்கோளத்தை நல்லா தண்ணியாக வேணும். அதுல எந்த டவுட் இல்லாத வகையில என்ன செய்ய வேணும், ஃபுல்லா படிச்சு கொள்ள வேணும். ஏன் இவங்க 2 கோளத்தை முக்கியத்துவப்படுத்திட்டு ஒரு கோளத்தை இங்க விட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் எங்களுக்கு அடுத்த கேள்விகள்ல எங்களுக்கு அடுத்த வினாக்கள்ல இவங்க என்ன செய்யலாம், உயிர்கோளத்தை முக்கியத்துவப்படுத்தலாம் என்ற மாதிரி என்ன செய்ய வேணும், உயிர்கோளத்தை முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். இப்ப பாருங்க 2020 ஆண்டு காலப்பகுதியில 4வது வினாவாக உயிர்கோளம் தான். எங்களுக்கு தெரியும் உயிரின கோளத்தினுடைய இருபிரதான பிரிவுகள் என்று தர 12ஆம் ஆண்டிலேயே படிச்சிருப்பீங்க. சரிதானே? எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருக்க வேணும். பாருங்க 2020 ஆண்டு 4வது வினா எங்களுக்கு வந்திருக்குது உயிர்கோளம் தான். ஆகவே 2020 ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உயிர்கோளம் வந்து வந்திருக்குது. 2020 ஆண்டு காலப்பகுதியில உயிர்கோளத்திலிருந்து ஒரு வினா வந்திருக்குது. உடனே ஒரு வழி எடுத்துடலாம். அப்ப 20 புள்ளியோ டார்கெட் பண்ணிட வேணும். ஒரு கோளம் வந்து எங்களுக்கு முன்னுக்கு போடாம விடுறாங்க என்றால் அடுத்த ஒரு கோளத்தை அடுத்த ஆண்டுல டார்கெட் பண்ணி படிக்க வேணும். அது படிக்கிறதுக்கு மெதட் இருக்குது. சும்மா எடுத்து கட 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 கடன்னு பாடமாக்கிட்டு போனால் நாங்க நினைச்ச புள்ளிகள் எடுக்கிறாது. நல்ல ரிசல்ட் தூக்கி 80-85 வைக்க வேணும். உங்களோட பேப்பரை எடுத்து ஒரு சேர் மாதிரி திருத்துறாங்கன்றால் இந்த பிள்ளை என்ன அப்படி படுபயங்கரமா எழுதி இருக்குது என்ற மாதிரி இருக்க வேணும். அப்படித்தான் நீங்க அந்த வினாக்கு விடை கொடுக்க வேணும். இதை விட்டு கொண்டு சும்மா அந்த டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறத அப்படியே பார்த்து கொப்பி மாதிரி புத்தக பூச்சி மாதிரி எழுதக்கூடாது. சரிதானே? வினா எழுதுற முறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தான் செகண்ட் பார்ட்ல கொண்டு போவேன். இந்த 3 மாதம் இந்த 90 நாளையும் வடிவா பயன்படுத்தி எங்களுக்கு விடுங்கள். இப்ப இந்த 20 நாளா 20ஆம் தேதியா போகுது. இந்த மாதம் போயிரும். 8ஆம் மாதம் தான் கணக்கு பார்க்க வேணும். இன்னும் 90 நாள் இருக்குது. இந்த 90 நாளைக்கு நான் சொல்றது நேற்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் வரும். சரி. அப்ப 2020 ஆண்டு இருக்கிறவர் என்ன செய்யணும், உடனே உயிர்கோளத்தை எடுத்து கட கட கடன்னு முழுது முடிக்க வேணும். உயிர்கோளத்துல என்ன இருக்குது, 2 சாப்டர் இருக்குது. ஒன்று உயிர் பெருந்திணிவுகளும் சூழல் தொகுதியும் இருக்குது. அது 2யும் படிக்கிறதுல என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் எங்களுக்கு உயிர்கோளம் இருக்குது முன்னுக்கு தர 12ஆம் ஆண்டுல. அதையும் அவர் படிக்க வேணும். படிச்சுட்டு தான் என்ன செய்ய வேணும், இங்கால உயிர் பெருந்திணிவையும் சூழல் தொகுதியையும் படிக்க வேணும். சும்மா உயிர்கோளத்துக்காண்டி உயிர் பெருந்திணிவையும் சூழல் தொகுதியை மட்டும் படிக்க கூடாது. உயிரின கோளம் இருக்கு தர 12ஆம் ஆண்டுல. அதோட சேர்த்து இவங்க 2 பேரையும் எடுத்து வேற டியூட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு போட்டு இருந்து அவற்றையும் படிச்சு கொடுத்தா என்ன செய்ய வேணும், மற்ற பகுதிகளை பத்தி யோசிக்க வேணும். அப்ப 2020 ஆண்டு கால பகுதியில உயிர்கோளம் ஒன்று தொடர்பாக வினாக்கள் வந்திருக்குது. மற்ற என்ன வினாக்கள் வந்திருக்கின்றதையும் இதுல நாங்க அடையாளப்படுத்துவோமே. நீங்க நோட் பண்றாங்க, நோட் பண்ணுங்க பிள்ளைகள், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்த முதலாவது வினா வந்து பாத்தீங்கன்னா கட்கோளம். எங்களுக்கு பனிக்கட்டி ஆற்றலிப்பு போட்டிருக்கிறாங்க கட்கோளம். 2வது வினா வந்து பாத்தீங்கன்னா வளிக்கோளம். கெப்பண்ட காலநிலை அதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளிக்கோளம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் வந்து நான் பிள்ளை இன்னொன்றுல நோட் பண்றேன், கடைசியில ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க பேப்பரை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன எந்தெந்த அலைகள்ல இருந்து வந்திருக்கின்றது. சரிதானே? அப்ப 2020 ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கட்கோளம் தொடர்பான வினாக்கள் 2020 ஆண்டுல ஒரு கட்கோளம் தொடர்பான வினாக்களையும்
ஒரு வழிக்கோளம் தொடர்பான வினாக்களையும் போட்டிருக்கிறாங்க. அப்ப 2021 இருக்கிறவர் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் சொல்லுங்க பாப்போம். இப்ப 2020 இருக்கிறவர் எதுக்கு இப்ப அடுத்த எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? இப்ப நீர்கோளத்துக்கு ப்ரிப்பேர் ஆக வேணும். நீர்கோளத்தை கட கட கடன்னு அந்த டியூட் அவ்வளத்தையும் ஃபில்டர் பண்ணி வைக்க வேணும். பாப்போம் 2021 நீர்கோளம் வந்திருக்கா இல்லையான்றதை பாப்போம். இந்த பேப்பர் ஃபுல்லா பார்த்து முடிச்சிடும். இதுல இயற்கை அனர்த்தங்கள் அப்ப எதுக்குள்ள வரும் என்றால் அது பிரச்சனை. இயற்கை அனர்த்தங்கள் என்றது என்னது? பிரச்சனைகள் என்றதுக்குள்ள வரும். இயற்கை அனர்த்தங்கள் என்றது என்னது? பிரச்சனைகள் என்றதுக்கு வரும். அனர்த்த முகாமைத்துவம் எங்களுக்கு தீர்வுகளுக்குள்ள வரும். அந்த சூழலியல் அமைப்புகளும் தீர்வுகளுக்குள்ள வரும். சூழலியல் அமைப்புகளும் அனர்த்த முகாமைத்துவமும் எங்களுக்கு தீர்வுக்குள்ள வரும். இயற்கை அனர்த்தங்கள் என்றது பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைக்குள்ள வரும். அதை வடிவம் அமைச்சு கொள்ள வேணும். இயற்கை அனர்த்தங்கள் எங்களுக்கு பிரச்சனைக்குள்ள வரும். மற்றது தீர்வுகள் என்றது அனர்த்த முகாமைத்துவத்தையும் மற்றது சூழலியல் அமைப்பையும் தீர்வுக்குள்ள நீங்க எடுக்க வேணும். சரிதானே? அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்திருக்கின்றால் ஒரு பிரச்சனைகள் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு 2020 ஆண்டாக்களுக்கு ஒரு பிரச்சனை சார்ந்த வினா பகுதிகள் இவங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2020 ஆண்டாக்களுக்கு ஒரு பிரச்சனை சார்ந்த வினா கேட்டிருக்காங்க. சரி, இப்ப 2021 ஆண்டு எழுத போறவர் என்ன செய்ய வேணும்? உடனே நீர்க்கோளத்தை கடன்னு நீர்க்கோளத்தை எடுத்து வச்சுட்டு நீர்க்கோளத்தை நல்ல வடிவா ப்ரிப்பேர் ஆக வேணும். இப்ப பாருங்க, நீங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, யோசிக்காதீங்க. சரிதானே? இப்ப 2021 ஆண்டுல படிக்கிறவர் என்ன செய்ய வேணும் என்றால் உடனே நீர்க்கோளத்தை அவ்வளத்தையும் ஃபில்டர் பண்ண வேணும். அப்ப எப்படி வரும் கேள்வி என்ன மாதிரி வரும் என்றால் நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல சொல்லுவேன். இப்ப பாப்போம் நீர்க்கோளம் தொடர்பான வினாக்கள் வந்திருக்குதா? வந்திருக்குது பாருங்க. 3வது வினா வந்திருக்குது. அப்ப நான் உங்களுக்கு பிள்ளைகள் அந்த சொல்லித்தார அந்த ஐடியாவை போக்கஸ் பண்ண வேணும். நான் இதுல வருகிற புற விஷயங்களை எப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறாங்கன்றத அடுத்த சாப்டர்ல அடுத்ததா படிப்போம். சரிதானே? இப்ப நீங்க இதுக்கேற்ற மாதிரி இப்ப நீங்க தயார்படுத்த போறீங்க. உங்களுக்கு ஒரு அளவு சொல்ல போறேன். அந்த அளவுல இப்ப நீங்க தயார்படுத்த போறீங்க. திடீரென்று ஒரு ஆள்கிட்ட கேட்பேன். அப்ப நீங்க பேசாம இருந்தீங்கன்னா ஏஜ் தான் வாங்குவீங்க. சரிதானே? வடிவா படிச்சு கொடுங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? 2021 ஆண்டு எழுதுறவர் நீர்க்கோளத்தை எடுத்து உடனே படிச்சு கொள்ள வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியணும் நீர்க்கோளம் 2021 ஆண்டு ஆக்களுக்கு பாத்தீங்கன்னா நீர்க்கோளம் ஒரு வினாக்களாக கேட்கப்பட்டிருந்தது 2021 ஆண்டு ஆக்களுக்கு. சரிதானே? பிள்ளை நியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. பிள்ளையில நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விடயங்கள். பதால நியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். எங்களுக்கு அப்ப நீர்க்கோளம் தொடர்பாக முழுமையாக என்ன செய்ய வேணும்? அவர் படிச்சு கொள்ள வேணும். முழுமையாக என்ன செய்ய வேணும்? அவர் படிச்சு கொள்ள வேணும். இது தொடர்பாக. சரி, இப்ப அடுத்தடுத்த என்னென்ன பகுதிகள் போட்டிருக்காங்கன்ற பார்ப்போம். இப்ப எங்களுக்கு உயிர்கோளம் வந்திருக்குது இல்லையா? முதலாவது வினாவை உயிர்கோளம். அப்ப உயிர்கோளத்தை இங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெதட் இருக்குது. பேப்பர் ஷேர் பண்றீங்களா? சரி, ஓகே. இப்ப விளங்குதாவில்ல சகரா? ஓகே. எவாஞ்சலின் இருக்கிறீங்களா? ஓகே, சரி. அப்ப இவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா உயிர்கோளம். அப்ப உயிர்கோளத்திலிருந்து ஒரு வினா வந்திருக்குது. உயிர்கோளத்திலிருந்து ஒரு வினா வந்திருக்குது. அப்ப 2021 ஆண்டு ஆக்களுக்கு பாத்தீங்கன்னா உயிர்கோளத்தில இருந்தும் ஒரு வினாக்கள் வந்திருக்கு 2021 ஆண்டு ஆக்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து என்னென்ன போட்டிருக்காங்க? உயிர்கோளம், அடுத்தது கற்கோளம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை விட்டு விளைவு. பச்சை விட்டு விளைவு என்ன? பிரச்சனை. பாத்தியா? பச்சை விட்டு விளைவுகள் எதுக்கு படிச்சிருக்கீங்க? வளிக்கோளத்துக்கு வரும். காலநிலை மாற்றம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வளிக்கோளத்துக்குள்ள இருந்து வாரது. சரிதானே? அப்ப எங்களுக்கு ஒரு வளிக்கோளத்தையும் சரிதானே அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீர்க்கோளத்தையும் உயிர்கோளத்தையும் மற்றது இது போட்டிருக்கிறாங்க கற்கோளம் உண்டு. கற்கோளம் நாங்க சாய்ஸ் பண்ணே இல்லாது. கற்கோளம் முழுமையாக நீங்க படித்துக் கொள்ள வேணும். சரிதானே? அப்ப கற்கோளத்தில் ஒரு வினாக்களையும் எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. சரிதானே? கற்கோளத்தை நாங்க முழுமையா படிக்க வேணும். சரிதானே? ஓகே. அப்ப எங்களுக்கு தொடர்பாக இப்ப அடுத்த 2022 படிக்கிற என்ன படிக்க வேணும்? பிரச்சனை. வெரி குட். அப்ப இவர் கட்டாயம் இந்த பிரச்சனைகளை கூட டார்கெட் பண்ண வேணும் இல்லையா? இவர் என்ன செஞ்சிருக்க வேணும்? கூட பிரச்சனைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேணும். பாப்போம் பிரச்சனைகள் தொடர்பான வினாக்கள் 2022 ஆண்டுல எழுதினவங்களுக்கு வந்திருக்குதா என்றதை பார்ப்போம். 2022 ஆண்டுல எழுதினவங்களுக்கு பிரச்சனை சார்ந்த ஏதாவது வினாக்கள் போட்டிருக்கிறாங்களா என்றதை பார்ப்போம். ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வரும். பாப்போம் பிரச்சனை சார்ந்த வினாங்களுக்கு போட்டிருக்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஓகே, போட்டிருக்காங்க. எத்தனை வினா போட்டிருக்காங்க?
மூணாவது வினாக்கள். மூணாவது வினா போட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, அப்ப இவர் என்ன செஞ்சிருக்க வேணும், அடுத்ததாக நான் பிரச்சனையை படிக்க வேணும் என்ற மாதிரி இவர் தயார்படுத்திருக்க வேணும். அப்ப எங்களுக்கு தெரியும் கற்கோளும் கேட்டவங்க, வழிக்கோளும் கேட்டவங்க, உயிர்கோளும் கேட்டுட்டாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்க வேணும், அடுத்தது இதுக்கு பிரச்சனைக்கு தயார் பண்ணியிருக்க வேணும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சாப்டருக்கு ஏற்ற மாதிரி இது இப்படியே நம்ம படிச்சு கொண்டு போனோம்னா சிம்பிளா நாங்க என்ன செய்யலாம், ஒரு 20 புள்ளிகளை வடிவா எடுக்கலாம். மற்ற புள்ளிகளையும் எப்படி எடுக்கிறன்ற விஷயங்களும் சொல்றேன். அப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, ஒரு பிரச்சனை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயிர்கோளம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்கோளம் 2022 உயிர்கோளம், அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 2 கற்கோளம் கேட்டிருக்காங்க இல்லையா, 2022 ஆண்டுகளுக்கு 2 கற்கோளங்கள். அப்ப இவங்களுக்கு 2 கற்கோளமும் ஒரு பிரச்சனையும் ஒரு உயிர்கோளமும் கேட்டிருக்காங்க இல்லையா, சூழல் தொகுதி உயிர்கோளம், ஓகே, உயிர்கோளமும் கேட்டிருக்காங்க. இப்ப 2023 ஆண்டுகளுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். நீர்க்கோளம். நீர்க்கோளம், வழிக்கோளம். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்க வேணும், யாரு 2022 ஆண்டுகள் எழுதுற என்ன செஞ்சிருக்கணும், உடனே இவங்களுக்கு பார்க்க வேணும். 2022 ஆண்டுகளை பார்க்க வேணும், 21 ஆண்டுகளை பார்த்திருப்பாங்க, சாரி 22 ஆண்டுகளை பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கு நீர்க்கோளம் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க, வழிக்கோளம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன செஞ்சிருக்க வேணும், இவங்க வழிக்கோளத்தை நீர்க்கோளத்தையும் பார்த்து படிச்சிருக்க வேணும். பாப்போம் ரெண்டும் வந்திருக்கிறான்றதை பார்ப்போம். ரெண்டையும் இவங்களுக்கு வந்திருக்குதா, அவங்களுக்கு வர போடாததை இவங்களுக்கு போட்டிருக்கிறாங்களான்றதை போய் பார்ப்போம். சரி, போய் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு முதலாவது இருக்கிறது எங்களுக்கு நீர்க்கோளம் தான். பாருங்க, முதலாவதே எங்களுக்கு நீர்க்கோளம் தான் போட்டிருக்கிறாங்க. உடனே என்ன செஞ்சிருக்க வேணும், இந்த மாணவனோ மாணவியோ நீர்க்கோளத்தை எடுத்து படிச்சிருந்தால் சிம்பிளா மார்க்ஸ் எடுத்திருக்கலாம், சிம்பிளா புள்ளி எடுத்திருக்கலாம். நீர்க்கோளம் வந்திருக்குது. அப்ப வழிக்கோளம் ஸ்கிப் பண்ணப்பட்டது இல்லையா, வழிக்கோளம் வந்திருக்கான்னு பார்க்க வேணும். வழிக்கோளம் வந்திருக்குதா, ஆம் சார் வந்திருக்குது. அப்ப வழிக்கோளம் எங்களுக்கு 2வது கேள்வியாக எங்களுக்கு 2023 ஆண்டுகளுக்கு ஒரு வினாக்கள் போட்டிருக்குது. அடுத்தது பார்ப்போம் நாங்க என்ன போட்டிருக்காங்கன்றது. ஒரு கற்கோளம் போட்டிருக்காங்க, அடுத்தது ஒரு உயிர்கோளம் போட்டிருக்காங்க. ஒரு கற்கோளமும் ஒரு உயிர்கோளமும் போட்டிருக்காங்க. கற்கோளம் நாங்க ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு கற்கோளம் போட்டிருக்கிறாங்க, ஒரு உயிர்கோளம் போட்டிருக்காங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், 2024 படிக்கிறவரை என்னத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்க வேணும்ன்றது, பிரச்சனைகளை டார்கெட் பண்ணிருக்க வேணும் இல்லையா, என்ன செஞ்சிருக்க வேணும், இவர் பிரச்சனைகளை டார்கெட் பண்ணிருக்க வேணும். பாப்போம் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குதான்றத பாப்போம், அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குதான்றத பாப்போம். பாருங்க, நான் இதுல டைப் பண்ணிட்டு இதுல டைப் பண்ணா உங்களுக்கு ஒரே பார்வையில் இருக்கும் இல்லையா. நீங்க பாருங்க, பாஸ் பேப்பர் வச்சிருக்கிறார்கள் பார்க்கலாம். 2023 ஆண்டுகளுக்கு பிரச்சனை வந்திருக்குதான்றது, வந்திருக்குதா பிரச்சனை அவங்களுக்கு, 2024 ஆண்டுகளுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குதா, வந்திருக்கு சார். என்ன பிரச்சனை வந்தது அவங்களுக்கு, புள்ளிலங்கள் மற்றும் சமன்னா எதிர்நோக்கும் பிரச்சனை, பிரதான பிரச்சனை. அப்படி பார்க்க கூடாது தம்பி, அது வந்து உயிரின கோளமடா. அவங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை எதுன்னு பாத்தீங்கன்னா நிலச்சரிவு. அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவு. பாருங்க, நிலச்சரிவு தான் அவங்களுக்கு பிரச்சனை. நீங்க இதை பார்க்க கூடாது கற்கோளத்துக்குள்ள இருக்குதாண்டி என்ற மாதிரி யோசிக்க கூடாது. இந்த நிலச்சரிவுன்றது எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு பிரச்சனை. நிலச்சரிவுன்றது நீங்க நம்ம இதுக்குள்ள படிச்சிருக்கோம், இயற்கையானத்துக்குள்ள படிச்சிருக்கிறோமா இல்லையா, என்ன இவாஞ்சலின், நிலச்சரிவுன்றது ஒரு பிரச்சனை. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், உங்க பிரச்சனைகளை டார்கெட் பண்ணி படிச்சிருக்க வேணும். அப்ப போய் பாருங்க, இயற்கையானத்துக்குள்ள நிலச்சரிவு இருக்குது வேணும்னா இந்த இயற்கையானத்துக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். அப்ப இவருக்கு பிரச்சனை வரும்ன்றத உணர்வு இவர் படிச்சிருக்க வேணும். மற்றது இவர் எதுக்கு தயார்படுத்திருக்க வேணும், இவங்களுக்கு எது கேட்டவங்க, இவங்களுக்கு வழிக்கோளமும் கற்கோளமும் நீர்க்கோளமும் உயிர்கோளம் கேட்டவங்க. அப்ப இவர் எதுக்கு தயார்படுத்திருக்க வேணும், ஒரு இப்ப உயிர்கோளங்கள் தொடர்ச்சியாக வாரது இல்லையா, உயிர்கோளங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வாருது. அப்ப உயிர்கோளத்தை இவர் என்ன செஞ்சிருக்க வேணும், டார்கெட் பண்ணிருக்க வேணும். உயிர்கோளம் எங்களுக்கு தொடர்ச்சியா வருது, கற்கோளமும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருது. கற்கோளத்தை நாங்க ஸ்கிப் பண்ண முடியாது, நாங்க கட்டாயம் படிக்க வேணும். கட்டாயம் இவர் என்ன செஞ்சிருக்க வேணும், உயிர்கோளமும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்ப நாங்க உயிர்கோளத்தையும் என்ன செய்யலாது, மிஸ் பண்ண முடியாது. உயிர்கோளம் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற வினா. இப்ப இவர் இது ரெண்டையுமே கூட பார்த்துட்டு மற்றது ஏதாவது உண்டா, நீங்க சும்மா நோமெல்ல பார்த்துருக்கா, எனக்கு தெரியும் எனக்கு பிரச்சனைகள் வரும் என்றது படிவா தெரியும். உயிர் கற்கோளம் 100% வரும், அதுல தொடர்ச்சியாக வருகின்ற பகுதி. இப்ப பாருங்க, இப்ப ஸ்கிரீன் இதை போட்டு கதை சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கும். இப்ப பாருங்க,
இப்போ ஓவராலா பாருங்க. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் மொத்தமாக 6 அலகுல இதுல நான் உங்களுக்கு இப்ப ஒரே பார்வையில போட்டிருக்கேன். ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்குது. இப்ப இவங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், ஆஹ் யாருக்குன்னு சொல்லி சொன்னா 2024ஆம் ஆண்டாங்களுக்கு வரப்பட்டிருந்தது. கர்ப்பத்துல ஒரு வினாக்களும் நீர்க்கோளம் வரையில உயிர்கோளத்துல ஒரு வினாக்களும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்ல ஒரு வினாக்களும் மற்றது இது போட்டிருந்தவங்களுக்கு வளிக்கோளம் ஒன்றும் போட்டிருந்தவங்க இல்லையா? மலை வீழ்ச்சி வளிக்கோளம் ஒன்றும் போட்டிருந்தவங்க 2024ஆம் ஆண்டாங்களுக்கு. சரி, இப்ப நீங்க எதுக்கு இப்ப கூட டார்கெட் பண்ண போறீங்க? நீர்க்கோளம் நீர்க்கோளத்துக்கு. இப்ப நீங்க என்னத்துக்கு டார்கெட் பண்ண போறீங்க? நீர்க்கோளத்துக்கு டார்கெட் பண்ண போறீங்க. சரிதானே? இப்ப நான் சொல்ற விஷயங்களை கூட பிள்ளைகள் நான் தந்திருக்கிற டியூட்டியை நீங்க வேறையா பிரிச்சுப்பீங்க. சரிதானே? நான் உங்களுக்கு தந்திருக்கிற நிறைய விஷயங்களை தேடி இந்த சிங்களாக்கள நோட்ஸ்கள் எல்லாம் அதுல உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றேன் டிரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்கேன். சில மொழிநடை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அது எனக்கு படிவா தெரியும். நான் யாருக்கும் குடுக்குற இல்லை, என்னட்ட வர பிள்ளைகளுக்கு அந்த மொழிநடை பிரச்சனைகள் இருந்தா கேட்குங்கள்ன்றது. அந்த டியூட் வேற யாருக்கு முன்னா அந்த மொழிநிலை பிரச்சனைகள் வரும். சரிதானே? அப்ப அது சிங்களத்தில் இருந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி 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 எடுத்ததால சின்ன சின்ன மொழி பிரச்சனைகள் இருந்தா நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதை கிளியர் பண்ணி விடுவேன். நான் தந்திருக்கிற நீர்க்கூடத்தினுடைய டியூட்டை வேறையா எடுக்க வேணும். உங்களுக்கு 4ஆம் தவணைக்குரிய புக்ஸ் வந்து தந்திருக்கிறேன், அதை முதல் வேறையா ஆடுங்க பாப்போம். இதுல ஒரு ஆள்கிட்ட கேட்போம். யார்கிட்ட? நம்ம எவாஞ்சலிட்ட கேட்போம். எவாஞ்சலி, நாங்க எங்கெங்க புள்ள நீர்க்கோளத்தை படிச்சு கொண்டு வந்து நாங்க நீர்க்கோளம் எங்கெங்க பார்த்திருக்கோம் 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டுல? நீ பேசாதுகள், நம்மட பிள்ளைய எங்கெங்க இருக்குன்னு கேட்டால் பேசாதுகள். சரி, நீர்க்கோளம் எங்கெங்க பார்த்திருக்கோம் என்றால் புறவிசைகளினுடைய லாஸ்ட்ல போய் பாருங்க, நீரியல் வட்டம். அதை விட்டு போட்டு படிக்கிறது இல்லை, வந்தது தானே 2023ஆம் ஆண்டு முழுதும் படிங்க. நீர் நீர் இதுக்கு இது விளத்துக்கையும் சாய்ஸ் பண்ணி தரும் கூட அதையும் நீங்க சாய்ஸ் பண்ணி படிக்கிறீங்க என்றால் பேசாம 7க்கு போகாம விட்டுருக்கலாம். நீங்க சும்மா படிக்கிறானே பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் வேற போதுன்றடாப்பா. அப்ப நாங்க தான் தயார்படுத்தி கொண்டுதான் என்ன கேள்வி வந்தா நான் போராடுவேன் என்றுதான் இன்னொரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்றால் இந்த முறை நீர்க்கோளத்தை டார்கெட் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு இந்த மாடல் பேப்பர்ல போட்டிருக்கிற நீர்க்கோளம் ஒரு டைப், அந்த டைப் இன்னும் கேட்க இல்லை, அந்த டைப்பை தான் நான் உங்களுக்கு பேப்பரா தந்திருக்கிறேன். சரிதானே? அந்த இதை வடிவா படிக்க வேணும். வரப்படாதுன்னு 2 டைப் இருக்குது. ஒரு டைப் நான் உங்களுக்கு பேப்பர்ல போட்டிருக்கேன், இன்னும் ஒரு டைப் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு பேப்பர்ல வச்சு தருவேன் நீர்க்கோளத்தை. அப்ப இந்த முறை என்ன செய்ய போறீங்க என்றால் எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எதிர்பார்ப்புகள்ல 2025 எதிர்பார்ப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்ப டார்கெட் பண்ண போறோம் எதன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீர்க்கோளத்தை. நீர்க்கோளம் முழு பெரும் அப்படி என்ன கேள்வி கேட்டாலும் கடகட கடகட கடகடன்னு நான் சொல்லுவேன் சார் என்ற மாதிரி இருக்கப்படும். என்ன கேள்வி கேட்டாலும் நான் படபட படபடன்னு நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் சார் என்று எனக்கு என்ன செய்யணும், எல்லாரும் சொல்ல வேணும். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம நீர்க்கோளம் தான் எங்களுக்கு முதலாவது சாய்ஸ். நீர்க்கோளத்தை முதல் எல்லாரும் படிக்க வேணும். சொல்லுங்க சார். ஓம் சார், என்னன்னு சொன்னா இந்த செமினாரும் ஒன்று இருக்குது, அதையும் ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணி விடுவோம். இந்த ரிங்கோவிலையும் மற்றது பெட்டிகுலோவிலையும் ஒரு செமினார் ஒன்று நடக்க இருக்குது. சுவரா இன்னும் உங்களுக்கு ஒரு டேட் வந்து சரியான முறையில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்பொழுது இந்த குரூப்பில் அட்டாகிற பிள்ளையில பார பிள்ளையில நாங்கள் அட்டாகி கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு உரிய டீட்டெயில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் அவங்களோட குரூப்லேயே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். மற்றது உங்களுக்கு செய்யறதுக்கு இந்த செமினாருக்கு வாரத்துக்கு விரும்பினா நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளலாம். ரிங்கோவிலையும் மூர் பகுதியிலையும் நடக்கும், அதே மாதிரி பெட்னிகுலோவிலையும் இப்போதைக்கு செமினார்கள் நடக்கும். அதுக்குரியது எதிர்பார்க்கக்கூடிய அலகுகளை உள்ளடங்கின மாதிரி இந்த செமினார் வந்து நடந்து கொண்டிருக்கும். எப்ப சார் அதோட டேட் வந்து? டேட் வந்து நான் இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ சேரும் சில டைம்ல அவரும் நான் சொல்லுவேன், சேர்த்து சொல்லுவேன் அப்படி செய்யறேன்னு சொன்னா டேட் வந்து வார மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் தான் போடக்கூடிய மாதிரி இருக்கு. நான் டேட்டை சுவர் பண்ணி சொல்லுவேன். இதுல சார் இது வந்து இறுதி கருத்தரங்கா நீங்க இப்ப நடத்த போறது? இதுல வந்து என்னோட சொன்னா பெஸ்பாட் பகுதி உண்டு, ஒரு பகுதியை மட்டும் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்ப ஒவ்வொரு செமினார்லையும்
போன தடம் வந்த செமினார் பாட்டி அவங்களுக்கு தெரியும், போன வருஷம் வந்த பாட்டி அவங்களுக்கு. என்னன்னு சொன்னா ஒரு பகுதியை முடிச்சு இயலாம போறது. இப்ப சில இடமெல்லாம் போய் சேருகின்ற போது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சு கொள்வாங்க, செகண்ட் பார்ட்டை முடிச்சு கொள்ள மாட்டாங்க. அப்ப சொல்றது நாங்க ஒரு பகுதியை முடிச்சுட்டு இன்னொரு பகுதியை விளங்கப்படுத்தாம விடுறது. இது வந்து என்னன்னு சொன்னா பகுதி ஒன்றுல அதுல என்னென்ன கேள்விகள் வருது, என்ன கேள்விகள் எத்தனாம் ஆண்டுக்குரிய கேள்விகள் வந்துட்டு இருக்குது, எப்படி இந்த 2025க்கு வந்து கேள்விகள் வரும். அதாவது நீங்க ஒவ்வொரு வருஷத்துலயும் போன வருஷம் வந்து செமினாருக்கு இல்ல வந்தாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஸ்பிரிங்கோட நடந்த செமினார் இல்ல, போன வருஷம் வந்தாக்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. போன வருஷம் வினோத் சார் தான் இந்த செமினார் செய்தவர். போன முறை 2023க்குனா சார், போன முறை 2024க்கு நாங்க செய்து 5 வினாக்கள் வந்திருந்தது. 8 வினாக்கள்ல 5 வினாக்கள் நாங்க கொடுத்த வினாக்கள் தான் வந்திருந்தது. 2023ஆம் ஆண்டுக்கு 8 வினாக்களும் வந்திருந்தது இல்லையா சார்? 8 வினாக்களும் அப்படி இருக்கு. அதுக்குரிய ஆதாரமும் நான் குறிப்பிட போட்டிருக்கிறேன். இந்த வருஷம் போன வருஷம் எழுதின பாட்டி அவங்களுக்கு 6 வினா வந்திருந்தது. பகுதி ஒன்றுக்கு கொடுத்த அதுக்குரிய செகண்ட் பார்ட் கேள்வியும் வந்திருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல. அதுக்குரிய ஆதாரமும் நான் குறிப்பில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதே போல கடைசியா நடக்கிற செமினாரும் வந்து வந்து மிச்ச உங்களுக்கு சொல்லுவார். சரி, ஓகே. செமினாருக்குரிய விஷயங்கள் பிள்ளைகள் நீங்க என்ன மாதிரி போறீங்க செமினார்கள்? இப்ப நான் தான் பெரும்பாலும் செய்வேன். பொதுவாக எல்லாம் கடவுள் ரசித்தம் தானே, நான் தான் 100% செய்வேன் என்று சொல்லிடாது, எல்லாம் கடவுள் ஏற்பாடுகள் தான். அப்ப அதால நீங்க செமினார்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடியது ட்ரிங்கோ பெட்டிகளோ 2 இடத்திலையும் இருக்கிறார்கள். செமினார்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் யாரும் இருந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க. செமினார்களுக்கு வந்தீங்கன்றால் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்தீங்கன்றாலே உங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் எப்படி கொண்டு போவேன், என்ன மாதிரி செய்வேன் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னோட கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு மெதட்டா தான் கொண்டு போறோம் நான். சில ஐடியா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாங்க 40க்கு 35 எடுக்கிற சில ஐடியா இருக்குது. அந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு நான் செமினார்ல எம்சிக்யூல உங்களுக்கு தரவா விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு அடுத்தது செமினாருக்கு வரும்போது நாங்க சொல்லுவோம் கட்டாயம் பாஸ் பேப்பர் கொண்டு வர வேணும். சும்மா பாஸ் பேப்பர் இல்லாம வரக்கூடாது. நான் ஆதாரம் காட்டும் போது கட கட கடன்னு தட்டியது செய்ய வேணும். அந்த ஆதாரங்களை பார்க்க வேணும். இப்ப நான் சொல்லுவேன் இப்படி 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 வருகிறது தொடர்ச்சியாக நீங்க இந்த அழகுல ஆடியன்ஸ் பண்ண வேணும் என்று சொன்னா அந்த அழகுகளை தூக்கி டக்குன்னு என்ன செய்ய வேணும், படிச்சுக்கொள்ள பார்க்க வேணும், எல்லாம் பெற வேணும். நாங்க செமினார் தொடர்பான மேலதிக தகவல்களை பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு கட்டாயம் ஜானசர குறிப்பிலையும் என்னுடைய குறிப்பிலையும் நான் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். செமினார் செய்யும் போது கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்ப இதை பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பு நான் பார்ப்போம். நீங்க தயார்படுத்துறதுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு 10 மணிக்கும் கிளாஸ் இருக்குது பிள்ளைகள. சார் சொல்லுங்க. அதே இதை வந்து நீங்க ஜூம்லயும் செய்வீங்களா? ஜூம்ல நம்ம பிள்ளைகளுக்கு நான் தனியா கொண்டு போவேன். அது நீங்க யோசிக்காதீங்க. என்ன நம்மகிட்ட வாரங்க இருக்கீங்க தானே, உங்களுக்கு நான் கடைசியில நான் உங்களுக்கு அதை தனியா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விடுவேன். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க பிளான். சரிதானே? ஓகே சார், அப்ப நம்ம அங்க வர தேவையில்லையே. முடிஞ்சால் நீங்க நேர்ல வாரது நல்லா. இப்ப நீங்க நேர்ல வாரது உங்களுக்கு நல்லா. இப்ப என்ன வந்து நேர்ல வந்தீங்கன்னா என்ன டவுட் கேட்டு உங்களோட பிரச்சனைகளை கேட்டு அப்படி படிக்கும் போது உங்களுக்கு நேர்ல வாரது இன்னும் நல்லமா இருக்கும். இப்ப நான் நேர்ல போடுற கிளாஸ் சொன்னால் நீங்க என்ன பார்த்து நிறைய சந்தேகங்கள் கேட்கலாம். இப்ப நான் என்ன எப்படி கொண்டு போறேன், என்ன மாதிரி என்ன நேரடி படிப்புகளை நீங்க பார்க்கலாம் தானே. அதனால நீங்க கட்டாயம் பெற பாருங்க. சரிதானே? ஓம் சார். இந்த முக்கியமா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நேரத்துக்கு முன்னுக்கு வந்து குரூப்ல வந்து பதிவு செய்யப்படாது. அதை நீங்க இதண்டி கொள்ளுங்க. கடைசியா ஒரு நெருக்க கிட்ட பார்த்தானே அது. அப்ப அதுக்கு முன்ன உங்களுக்கு இந்த செமினார்ல அந்த டியூட் கிடைக்கும்னு சொன்னா அதுக்கு முன்னில இருந்து நீங்க இந்த கடைசி டைம் எக்ஸாமுக்கும் நீங்க ரெடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசி கடத்துல ஒரு 10 நாள் 15 நாளுக்கு இடையில உங்களுக்கு வந்து அந்த டியூட் வந்து கிடைச்சா அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்காது. இப்ப அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு செமினார் சொல்லக்கூட நேரடியா வந்து இணைஞ்சு கொள்ளுங்க. சரி, என்னடா பிள்ளைகள், இனி செமினார் இனி செமினார் இந்த விஷயத்தை முடிப்பனாங்க. இந்த செமினார் தொடர்பான ஏனைய விஷயங்கள் வேணுமென்றால் ஜானசரோட கண்டெக்ட் பண்ணுங்க. ஜானசர் உங்களுக்கு இதுல சட்ல வந்து நம்பர் போட்டு விடுவார். நீங்க ஜானசரோட பர்சனலா கதைங்க. ட்ரிங்கோ பெட்டிக்குள்ள பிள்ளைகள் மட்டும் வரக்கூடியாக்கள் மட்டும் கதைங்க. மற்ற மாவட்ட பிள்ளைகள் பெரும்பாலும் நாங்கள் ஜூம்ல பார்ப்போம் அந்த விஷயங்களை. ட்ரிங்கோ பெட்டிக்குள்ள பிள்ளைகள் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க கட்டாயம். அந்த லோ லெவல் இருக்கிறவன் WSC இந்த லெவல் இருக்கிறவன் கட்டாயம் வாங்க.
நீங்க கட்டாயம் வந்து செமினாருக்கு வந்ததுக்கு பிறகு நீங்களே எனக்கு ஃபோன் எடுத்து சொல்லுவீங்க, எனக்கு இந்த ரிசல்ட் நீங்களே எனக்கு ஃபோன் எடுத்து சொல்லுவீங்க. அப்படிதான் நான் உங்களுக்கு அதை கொண்டு போறேன் அந்த செமினார்களை. சரிதானே? எல்லாம் கடவுள் உதவி செய்ய வேணும். பாப்பா அப்படி நான் வந்து செய்தேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக் கொள்வேன். சரிதானே? ஓகே. இப்ப நீர்க்கோளத்துல எப்படி எங்களுக்கு வினாக்கள் வரப்போது, நாங்க எந்தெந்த டியூட்டுகளை ப்ரிப்பேர் பண்ணி உடைக்க போறோம் என்றதை பத்தி இப்ப நான் கதைக்க போறேன். அந்த விஷயங்கள் வடிவா நோட் பண்ணுங்க. 10 மணிக்கும் கிளாஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ள வேணும். 2025 ஆண்டாக்கள். ஓகே. இப்ப எங்கெங்க நீர்க்கோளம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த டியூட்டுகளை வேறையா எடுக்க வேணும். புறவிசைகளினுடைய இறுதி பகுதிகளில நீரியல் வட்டம் ஒன்று இருக்குது, அதை எடுக்க வேணும். நீரியல் வட்டம் வேற அதை படிக்காம விட்டு போட்டு வார இல்ல, எல்லாம் முழுமையா கிளியர் பண்ண வேணும். நீரியல் வட்டம் தொடர்பாக தனி டியூட்டே உங்களுக்கு தந்திருக்கு. சரிதானே? நீரியல் வட்டம் தொடர்பாக தனி டியூட் தந்திருக்கேன். அது அவ்வளத்தையும் ஃபுல்லா நீட்டா பாடியுங்க. அதுக்கு அடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு இந்த தரம் 12ஆம் ஆண்டுல முதலாவது பகுதியில் போய் பாருங்க, அந்த நீரினுடைய சதவீதங்கள் பிழையாக இருக்குது. அதை நீங்க வேணும், அதை வெட்டி விடுங்க. தரம் 13ஆம் ஆண்டுல இருக்கிற நீரினுடைய சதவீதங்களை மட்டும் பாருங்க, உதாரணம் கொடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவும். அப்ப அதால நீங்க அதை மட்டும் படிங்க. நீங்க 12ஆம் ஆண்டுல இருக்கிறத வெட்டி விடுங்க, அது வேணாது. அதுல இருக்கிறது பழைய டேட்டா உண்டு, அதை வெட்டி விடுங்க. நீங்க புது டேட்டா தரம் 13ஆம் ஆண்டுல இருக்கிற நீரினுடைய சதவீதங்களை மட்டும் பாருங்க. அப்ப நீரியல் வட்டம் என்ன கேள்வி கேட்டாலும் கடகடன்னு வர வேணும். பேப்பர்லையும் நான் கேட்பேன் உங்களுக்கு. இப்ப நீரியல் தானே போட்டிருக்கேன் மாடல் பேப்பர்லையும். அப்ப நான் அது தொடர்பாக கேட்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க முக்கியத்துவப்படுத்த போறீங்க, தரம் 13ஆம் ஆண்டில இருக்கின்ற இலங்கையினுடைய நீர், முக்கியமாக இலங்கை நீரை பாருங்க பிள்ளைங்களா. இலங்கையின் நீர்வளம், இலங்கையின் நீர்வளம் தொடர்பாக கட்டாயம் படிக்க வேணும். இலங்கையின் நீர்வளம். அடுத்தது உலகின் நீர்வளம், உலகின் நீர்வளம், நீர்வளம் தொடர்பாக படிக்கணும். இன்னொரு இதுல ஒரு டெக்னிக் கொண்டு மறைஞ்சிருக்குது, அதையும் சொல்றேன். சொல்லி போட்டு இன்னும் சில விஷயங்களை பத்தி கதைக்கிறேன். என்னென்றால், நீங்க படிச்சிருப்பீங்க இந்த புறவிசைகள்ல இறுதி பகுதிகள்ல திணிவசவிற்கு முதல் இருக்கும் காஸ்ட் பிரதேசங்கள் என்று சொல்லி, காசித்து அல்லது காஸ்ட் நில உருவங்கள் என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று இருக்கும். அப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு போவோம். 1997 இருந்து வருவோம். 97, 98, 99 அப்படியே வந்து வேண்டால் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில காசித்து நில உருவங்கள் தொடர்பான ஒரு வினா வந்திருந்தது. சரிதானே? காசித்து தொடர்பான ஒரு வினா வந்திருந்தது. அதுக்கு பிறகு வந்திருக்கிற எந்த ஒரு ஆண்டுகளிலேயுமே காசித்து நில உருவங்கள் தொடர்பாக வினாக்கள் போட இல்லை. ஏனென்றால் அந்த காலப்பகுதிகளில் இது ஒரு முக்கியமான வினா பகுதிகளாக இருக்க இல்லை. ஆனால் நாங்க சாய்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்? இது நீர்ன்றது இந்த முறைகளுக்கு வரப்போகுது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? கெட்டிக்கார பிள்ளைகளாக காசித்து நில உருவத்தோட சேர்த்து எடுக்க வேணும். அதையும் இவரோட கொண்டு போய் போட வேணும் டியூட்டை தூக்கி. உங்களோட லக்குக்கு புறவிசையில கேட்டாலும் எழுதிருவீங்க. இல்லாட்டி காசித்து பிரதேசத்தையும் நீர்வளத்தையும் ஜாயின் பண்ணி விட்டு கேள்வி கட்டுருவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் இருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்? நீங்க இந்த நீருக்குரிய டியூட்டை வேறையா பண்ணும்போது காஸ்ட் பிரதேசத்தை, அதாவது தரைக்கீழ் நீரால் உருவாகிற ஒரு நில உருவம் தானே இது. அப்ப இந்த தரைக்கீழ் நிலவு தரைக்கீழுக்குரிய டியூட்டையும் வேறையா பிரித்து வைக்க வேணும். சரிதானே? அப்ப கட்டாயம் தரைக்கீழ் நீரை நீங்க வடிவா முழுமையாக படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? அப்ப இந்த சொல்லியிருக்கிற விஷயங்களை முழுமையாக படியுங்க. அதுக்கு பிறகு நம்ம புறவிசைகளை எப்படி நம்ம சாய்ஸ் பண்றோம். முதல் இந்த சொன்ன விஷயத்தை முடியுங்க. இது வளத்தையும் முடிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு இலகுவான முறைகள் இருக்கும். அடுத்தது 10 மணிக்கு இருக்கு தானே, 10 மணி கிளாஸ்களில் மற்ற விஷயங்களை பத்தி கதைப்பேன். ரெண்டாவது கற்கோளம். கற்கோளம் சாய்ஸ் பண்ணக்கூடாது. கற்கோளம் சாய்ஸ் என்று விட்டுப்பட்டு போற இல்லை. சரிதானே? அகவிசை புறவிசைகள் எல்லாம் மிக இலகுவானது. அது எழுதுற மெத்தட், கேள்விகள் எப்படி டெக்னிக்கலா மூவ் பண்ணி போடுறாங்க என்றதையும் பத்தி நான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு டைம் இல்லாம இருக்குது. 10 மணி கிளாஸ்கள் இருக்கு, அதையும் கற்கோளத்தை விளங்கப்படுத்தி போட்டு எங்களோட மாடல் பேப்பருக்குள்ள வருவோம் நாங்க. சரிதானே? இப்ப கற்கோளத்தை நீங்க சாய்ஸ் பண்ணக்கூடாது. கற்கோளத்தை கடைசி மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாய்ஸ் பண்ணி கொண்டு போற இல்லை. ஏன்னா கட்டாயமா வரக்கூடியதை சாய்ஸ் பண்றது. அது இங்க பாருங்க, கற்கோளங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். சரிதானே? அப்ப கற்கோளங்களை வடிவா படிக்க வேணும். சரி, இந்த முறை உங்களுக்கு எந்த புறவிசை வரலாம்? ஏனென்றா பிள்ளைகள் ஒரு விஷயத்தை வடிவா ஞாபகம் கொள்ளுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கேட்டது பிரச்சனை. நீங்க நினைக்கக்கூடாது அது ஒரு நிறைய பேர் நினைப்பாங்க திணிவசைன்றது ஒரு நில உருவம். அது நில உருவம் இல்ல, அது தீர்வுகள், பிரச்சனைகள். ஏனென்றா இப்ப நீங்க சொல்லும் போது சொல்லியிருப்பீங்க அடுத்த ஆண்டு சார் பிரச்சனை தான் சார் வருமன்றது. அப்ப என்ன செஞ்சு விட்டாங்க? பிரச்சனையையும் கற்கோளத்தையும் பழமையா புறவசிகள் கேட்டுக்கொண்டு வரவங்க தானே. அப்ப ஸ்கிப் பண்ண முடியாது. அப்ப என்ன செஞ்சு விட்டாங்க? 2வது கேள்வியாக நில உருவத்தை பத்தி கேட்டு விட்டாங்க. எப்படி டெக்னிக்கலா வச்சு கேள்வி கேட்டுருக்காங்க பாத்தீங்களா? ஏனென்றா பிள்ளை 40 பாடவழி கொண்டது. நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினா புறவிசை. அப்ப புறவிசையை ஸ்கிப் பண்ண முடியாது.
அப்படி ஸ்கிப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 40 பாட வேலைகள் கிட்டத்தட்ட நீங்க 2ஆம் தவணை படிச்சது அவ்வளவு வேஸ்ட். அப்ப அதால உங்களுக்கு அதால கேள்விகள் போடாம இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செஞ்சு விட்டாங்க, 2024ஆம் ஆண்டுக்கு போய் எம்சிக்யூல 3 எம்சிக்யூ போட்டுட்டு இவங்களுக்கு என்ன செஞ்சு விட்டாங்கன்னு சொன்னால் செகண்ட் பார்ட்ல பிரச்சனையோட சேர்த்து போட்டு விட்டாங்க. எப்படி டெக்னிக்கலா மூவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இப்படித்தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் பிள்ளைகள். அந்த ஐடியா தான் எங்களுக்கு தேவை. அப்ப அதே போலதான் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீர்க்குளம் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பகுதி, கட்டாயமாக வரக்கூடிய ஒரு வினாவாக இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க, புறவிசைகளை ஸ்கிப் பண்றதுக்காண்டியோ இப்ப 2024 சும்மா யோசிப்புமே டெக்னிக்கலா அப்ப என்ன செய்யலாம், காஸ்ட் பிரதேசத்தை சேர்த்து தரைக்கீழ் நீரையும் சேர்த்து உங்களை வச்சு கேள்வி கட்டு விடலாம். அப்ப 2 அலகுகள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணப்பட்டுரும். மற்றது 3 அலகுகளை எக்ஸ்ட்ரா கேட்கலாம் உங்கள்ட்ட. அப்படியும் யோசிப்பாங்க அவங்க. அப்ப அந்த விஷயங்களை தான் நீங்க கூட டார்கெட் பண்ணி என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க படிச்சு கொள்ள வேணும். அப்ப கற்கோளத்துல நாங்க எதை கூட டார்கெட் பண்ண போறோம், இந்த முறை நாங்க எதை கூட டார்கெட் பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக புறவிசைகளை எனக்கு புறவிசைகளை சாய்ஸ் பண்றதுக்குள்ளே எனக்கு சரியான பயம். ஏனென்றால் புறவிசைகள் கட்டாயம் வரும் பிள்ளைகள், அதுல மாற்றம் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கு புறவிசைகளை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு யோசிக்கிறாள். என்னுடைய கணிப்பின் அடிப்படையில வந்து புறவிசைகள்ல அதிகமாக வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடல் அலைகளை நான் ஒருக்கா சொல்லுவேன். கடல் அலைகளை குறுக்குவெட்டு முகம் போட்டு உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். அது அடுத்தது பனிக்கட்டியையும் ஒருக்கா பார்க்க வேணும். பனிக்கட்டி நில உருவங்களையும் ஒருக்கா நம்ம என்ன செய்ய வேணும்னா டீப்பா பார்க்க வேணும். குறிப்பாக 1997ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த புறவிசை தொடர்பான ஒரு டெக்னிக்கல் ஒன்று மூவ் பண்ணியிருந்தவங்க. இந்த பனிக்கட்டி ஆச்சரிப்பு தொடர்பாக ஒரு நில உருவம் ஒன்றை போட்டுட்டு, அதாவது பனிக்கட்டியினுடைய ஒரு குறுக்குவெட்டு முகம் ஒன்றை போட்டுட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டவங்க. 2019ஆம் ஆண்டுல டிரெக்டான கேள்வி கேட்டு 2023ஆம் ஆண்டா கேட்ட குறுக்குவெட்ட முகம் கேட்டோம். 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டு போட்டு நெஞ்சிருவாங்க. 2025ஆம் ஆண்டாக்கள்கிட்ட குறுக்குவெட்டு முகத்தை போட்டுக்கொண்டு உங்களுக்கு கடலரிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அப்ப கடலரிப்பினுடைய குறுக்குவெட்டு முகம் கிளியராக இருக்கணும். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை கூட நாங்க டார்கெட் பண்ண போறோம். சரிதானே? கூட என்ன செய்ய போறோம் என்றால் இந்த 2 புற விஷயங்களையும் எடுத்து கொஞ்சம் ஆழமா படிச்சுட்டு என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த காற்றரிப்புகளையும் நான் நோம்பல உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். இந்த ஏன்னா காற்றரிப்பு 2022ஆம் ஆண்டுல கேட்டவங்க பெரும்பாலும் காற்றரிப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவானா என்ன பொறுத்த வரைக்கும் புறவிசைகள் சாய்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஏன் பிள்ளைகள் கற்கோளங்களுக்கு வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, 2ஆம் தவணையில் இருக்குது, 3ஆம் தவணை, 4ஆம் தவணை, 5ஆம் தவணை, 6ஆம் தவணை கிட்டத்தட்ட 1.5 வருஷமும் இந்த டியூட்டை மட்டும் எடுத்து படிச்சிருந்தாலே புறவிசைகள் கிளியர் ஆயிருக்கும். எண்ணங்களுக்கு கட்டாயமாக வரக்கூடிய பகுதிகள். நான் உங்களுக்கு இந்த முறை எப்படி கேள்வி கேட்கலாம், என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க காற்றரிப்புல அந்த விஷயத்தையும் சொல்லுவேன். கடலலை பனிக்கட்டியில எப்படி கேள்வி கேட்பாங்கன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதோட சேர்த்து நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா கற்கோளத்துல எங்கட பாறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் புவியினுடைய உட்கட்டமைப்பை நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. பாறைகளோட சேர்த்து புவியினுடைய உட்கட்டமைப்பையும் இது இவ்வளத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னா கற்கோளத்துல டீப்பா பார்க்க போறோம். ஏன் நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இல்லாம், ஏன் சார் எங்களுக்கு பாறைகளை சாய்ஸ் பண்றீங்க, இவ்வளவு வருஷமும் பாறைகள் என்ற வினாக்கள் வரையிலேயே சார், ஏன் சார் எங்களுக்கு போட்டிருக்கீங்க பாறைகளை என்று சொல்லி உங்கள்ட்ட ஒரு டவுட் ஒன்று வரலாம். ஏனென்றால் பாறைகள் தொடர்பான வினாக்கள் எப்ப 1999ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு எம்சிக்கு பகுதிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த பகுதிகளில் இருந்து 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் எம்சிக்யூல அதாவது பல்வேறு வினாக்கள் எழுதுவாங்க. ஏன்னா இதுல இங்கிலீஷ்ல மாத்தி டைப் பண்றாங்க, தமிழா டைப் பண்றேன்னா பல்தேர்வுன்னு சொல்லுவாங்க. பல்தேர்வு வினாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல்வேறு வினாக்கள்ல எங்களுக்கு எம்சிக்யூல வரப்படாம விட்டது இல்லை இந்த பாறைகள். ஆனால் 2024க்கு வர இல்லை. 2024க்கு மட்டும்தான் ஏஎல் வரலாற்றிலேயே வர இல்லை. நீங்க எண்ணி பாருங்க, 1997 2023ஆம் ஆண்டு எண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொஞ்சம் இயர் வரும்போது இருக்குது, 20க்கு மேற்பட்ட இயர் கிட்ட வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படி தொடர்ச்சியாக வந்த அந்த பாறைகளை ஏன் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில இவங்க முழுமையாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. எம்சிக்யூலையும் போடையும் இல்லை, செகண்ட் பார்ட்லையும் போட இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் உங்களுக்கு அது ஒரு பிரதான வினாக்களாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அப்ப அதான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் பாறைகளை கூட டார்கெட் பண்ணி படிக்க போறோம். 10 மணிக்கு நான் உங்களுக்கு படிப்பிக்க போறது பாறைகள் தான். முழு பெருமை ஜாயின் ஆகுங்க. அப்புறம் வராம விட்டு போட்டு இருந்து போட்டு மார்க்ஸ்களை குறை எடுத்தீங்கன்னா அது உங்களோட பொறுப்பு தான். இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. நைட்டுக்கு 10 மணி கிளாஸ்கள்ல மற்ற விஷயங்களை பார்த்துக்கொண்டு போவோம். சரியா பிள்ளைகள்? சார் இடவிளக்கம் விளங்கப்படுத்திட்டீங்களா? என்ன பிள்ளை? இடவிளக்கம் விளங்கப்படுத்திட்டீங்களா?
அதெல்லாம் முடிச்சு எங்கேயே செகண்ட் பார்ட் எல்லாம் முடிச்சு வந்துட்டோமே. என்னது நவீன பட வரைகலை இயற்கையால தரவு தகவல் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோமே. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நிக்கிறோம். சரிதானே? இப்ப நீங்க புதுசா ஜாயின் பண்ணால அப்படியா? ஓம் சார், நான் காலேஜ்ல இருக்கிறேன். லீவில் வந்ததுக்காக உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணினேன். ஆஹா. அதெல்லாம் புள்ள முன்னுக்கு முடிச்சிட்டேன். எனக்கு சஹரா அனுப்பி வச்சது அந்த பிடிஎஃப். நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். அந்த பேப்பரையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் அனுப்பி விடுறேன். அந்த பிடிஎஃப் வச்சு கொண்டு பாருங்களா. எதுவும் டவுட் சரி சரி சார். இருந்தா என்கிட்ட கேளுங்க. சரியா பிள்ளை? ஓகே சரி சரி. ஓகே பிள்ளைல, குட் நைட். நைட் 10 மணி கிளாஸுக்கு பார்ப்போம். சரி, ஓகே. சரி, உங்களோட நம்பரை சென்ட் பண்ணுங்கண்ணே. நம்பர் தம்பி எழுதி கொடுங்களா. 075 இல்லைங்க சார், கொஞ்சம் 075 250 288 4. இதுல சார் டைப் திருப்பி பண்ணி சொல்லுங்க சார் நம்பரு. 575. இதுல டைப் பண்ணி விடுறேன் பாருங்களா. சைபர் 75 250 288 4 அல்லது 076 54 62 971. நீங்க ரெண்டுக்கும் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிதானே? இது ரெண்டும் தான். நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன்னா ஜாயின் பண்ணிக்கொடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சரி, சார். ஓகே பிள்ளைகள், ஓகே 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 சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே. Okay, thank you, sir.